மூளை இல்லாத கழுத. தலைப்பே கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. வாங்க, இந்த புகழ்பெற்ற நீதி கதையில என்னதான் இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். பொதுவா கதைய முதல்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். ஆனா நாம இந்த கதையோட கடைசி வரியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். ராஜா இதுக்கு மட்டும் மூளை இருந்திருந்தா 2வது தடவை திரும்பி வந்திருக்குமா? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் மொத்த கதையோட ஆணிவேரு. இதை யார் சொன்னா, எதுக்கு சொன்னாங்க? வாங்க கதைக்குள்ள போய் இந்த மர்மத்தை அவளுக்கலாம். சரி, வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு ராஜாவோட தந்திரமான திட்டம். இங்கதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. கதையோட மையம் இதுதாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு காலத்துல காட்டுக்கே ராஜாவா கம்பீரமா வலம் வந்த ஒரு சிங்கம். ஆனா இப்போ வயசாயிடுச்சு, உடம்புல தெம்பில்ல, வேட்டையாட முடியல, பசிதான் இப்ப அதுக்கு பெரிய எதிரி. அதோட இந்த விரக்தி தான் அடுத்து நடக்க போற எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்க போகுது. இப்போ பாருங்க, இங்க ஒரு சுவாரஸ்யமான பவர் பிளே நடக்குது. ஒரு பக்கம் சிங்கம், அதுகிட்ட அதிகாரம் இருக்கு, ஆனா வேட்டையாட திறமை இல்ல. இன்னொரு பக்கம் நரி, அதுகிட்ட திறமை இருக்கு, ஆனா அதிகாரம் இல்ல. இப்போ சிங்கத்தோட தேவையும் நரியோட தந்திரமும் ஒன்னு சேருது. என்னாகும்? ஒரு பயங்கரமான கூட்டணி உருவாகுது. இந்த கூட்டணி தான் கதைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. சிங்கம் நரிய தன் மந்திரியா ஆக்கிட்டு ஒரே ஒரு கட்டல்ல தான் போடுது. போ, உன்னோட தந்திரத்தெல்லாம் பயன்படுத்து, எனக்கு எப்படியாவது சாப்பாடு கொண்டு வா. அவ்வளவுதான். இந்த ஒரு வரிதான் நடக்க போற முழு சதித்திட்டத்துக்கும் தொடக்க புள்ளி. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். நரி இப்போ களத்துல இறங்கிடுச்சு. அதோட குறி யாரு, அது என்ன மாதிரியான ஏமாற்று வேலைய செய்ய போகுதுன்னு பாக்கலாம். நரி ரொம்ப நேரம் தேடல. அதோட கண்ணுல ஒரு ஆள் மாட்டுது. யாருன்னு பாக்குறீங்களா? ரொம்ப அப்பாவியான, எதையுமே சந்தேகப்படாத ஒரு கழுதை. பாவம், அந்த கழுதைக்கு தெரியாது தன்னோட அப்பாவித்தனமே தனக்கு யமனா மாறப்போகுதுன்னு. நரியோட தந்திரத்தை பாருங்க. அது மிரட்டலையோ உருட்டலையோ கையில எடுக்கல. நேரா கழுதுகிட்ட போய், நண்பா, உனக்கு ஒரு சூப்பர் நியூஸ். நம்ம ராஜா உன்னை முதலமைச்சராக்க போறாரு. உன்னோட அறிவை பார்த்து அவர் அசந்துட்டாருன்னு சொல்லுது. இங்கதான் இருக்கு மொத்த சூட்சமமும். முகஸ்துதி தகுதியே இல்லாத ஒரு பதவி ஆசைய தூண்டிவிடுது. சரி, கழுதையும் நம்பி சிங்கத்தோட குகைக்குள்ள போகுது. உள்ள போனதும் பசியில காத்திருந்த சிங்கம் ஒரே பாய்ச்சலா பாயுது. ஆனா என்ன ஆச்சரியம், குறி தப்பிடுச்சு. கழுத பயந்து போய் ஒரே ஓட்டமா ஓடி தப்பிச்சிடுச்சு. மயிரிலையிலே உயிர் தப்பிச்சிருக்கு. இப்ப அது ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கோன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையிலே கத்துக்கிட்டாச்சா? நீங்களே சொல்லுங்க. கழுத தப்பிச்சு ஓடிடுச்சு. அப்ப கதை முடிஞ்ச மாதிரி தானே. இனிமே அது அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. கரெக்டா? ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நரியோட சாமர்த்தியத்தை பாருங்க. அது ஓடிப்போன கழுதைய மறுபடியும் சந்திச்சு, ஐயோ நண்பா, ஏன் இப்படி ஓடிட்ட? ராஜா உன்னை கட்டி அணைச்சு வரவேற்கத்தான் வந்தாரு. அது ஒரு ரகசிய பதவியேற்பு விழா. இப்படி ஒரு பெரிய பதவிய வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுது. ஒரு கொலை முயற்சிய பாசமான வரவேற்பா மாத்திருச்சு பாருங்க. இதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. கழுதுக்குள்ள ஒரு போராட்டம். உயிர் பயம் ஒரு பக்கம், பதவி ஆசை இன்னொரு பக்கம். கடைசியில எது ஜெயிக்குது? பதவி மேல இருந்த அந்த குருட்டுத்தனமான ஆசைதான். அதனால அது திரும்பவும் சிங்கத்துக்கிட்ட போகுது. சரி, இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துடும். இதுக்கு மேலதான் கழுதையோட விதி என்னன்னு தெரிய வரும். கூடவே நரியோட உண்மையான புத்திசாலித்தனம் வெளியில வரும். 2வது தடவை கழுதைக்கு தப்பிக்க ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கல. சிங்கம் இந்த முறை குறி தவறவே இல்ல. அவ்வளவுதான், பதவி ஆசை கழுதையோட உயிரை வாங்கிடுச்சு. கழுத செத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிங்கம் முதல்ல கழுதைய கொல்லுது, அப்புறம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு வரேன்னு கிளம்பி போகுது. இந்த கேப்ல தனியா இருக்கிற நரிக்கு பசி தாங்கல. அது நேரா போய் கழுதையோட மூளைய மட்டும் சாப்பிட்டுடுது. இதுதான் அடுத்து நடக்க போற கடைசி உரையாடலுக்கு ஆரம்பம். சிங்கம் நல்லா குளிச்சிட்டு ஒரு பெரிய விருந்துக்கு தயாரா வருது. ஆனா பாவம், அதுக்கு தெரியாது அதோட தந்திரமான மந்திரி விருந்துல ஒரு முக்கியமான பாகத்தை காலி பண்ணிட்டான்னு. சாப்பிட உட்கார்ந்த சிங்கத்துக்கு ஏதோ ஒன்னு குறையற மாதிரி தெரியுது. அது நரிய பார்த்து கேக்குது, இதோட மூளை எங்க? இந்த ஒரு கேள்விதான். இப்போ நரி மாட்டிக்குச்சு. அது தப்பிக்குமா இல்ல சிங்கத்துக்கு இரையாகுமா? இங்கதான் நரியோட புத்திசாலித்தனம் உச்சத்துக்கு போகுது. அது கொஞ்சம் கூட பயப்படாம, ராஜா, நீங்களே சொல்லுங்க, இதுக்கு மட்டும் மூளை இருந்திருந்தா ஒரு தடவை சாகு கிடந்து தப்பிச்சு ஓடிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருக்குமா? அதுக்கு முதல்லேந்தே மூளை கிடையாதுன்னு சொல்லுது. பாருங்க, ஒரு குறைபாடற்ற தர்க்கம். தன்னை காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட புத்திசாலித்தனத்தையும் நிரூபிச்சிடுச்சு. சரி, கதை முடிஞ்சிருச்சு.
ஆனா இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? இந்த மூளை இல்லாததுக்கு கழுதை கொடுத்த விலை என்ன? வாங்க இந்த கதையோட ஆழமான நீதிய பார்க்கலாம். கழுதையோட வீழ்ச்சிக்கு ஒரே காரணம்தான் பதவி ஆசை. அதாவது நம்ம பகுத்தறிவையும் ஆபத்து வந்தா தப்பிக்கணும்னு சொல்ற உள்ளுணர்வையும் கூட மழுங்கடிக்கிற அளவுக்கு ஒரு பதவி மேல வர ஆசை. அந்த ஆசைதான் கழுதைய கொன்னுச்சு. அப்போ இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல, கண்ண மறைக்கிற லட்சியம் நம்மள அழிச்சிடும். ரெண்டாவது, சில சமயம் ஆயுதத்தை விட முகஸ்துதி ரொம்ப ஆபத்தானது. மூணாவது, ஒரு தடவை ஏமாந்து பிறகும் திரும்பவும் அதே தப்ப செய்யறதுதான் உண்மையான முட்டாள்தனம். கடைசியா, புத்திசாலித்தனம்ங்கிறது வெறும் அறிவு மட்டும் இல்ல, ஆபத்தை சரியா அடையாளம் கண்டுக்கிறதும் தான். சரி, இந்த விளக்கத்தை நாம ஒரு கேள்வியோடு முடிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப ஆபத்தானது? ஒரு புத்திசாலியான எதிரியா இல்ல ஒரு முட்டாள் நண்பனா? யோசிச்சு பாருங்க.